பட்ட பகல்ல இப்படி போட்டு ஒருத்தி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பீங்க? முதல்ல வெளியில போங்க. ஒழுங்கா எல்லாரும் ராஜமாதா முன்னாடி மண்டிடுங்க. நீ தான் ஜான்சி குடும்பத்தோட கடைசி பொண்ணா? இந்த காலனி உன்னோடதா? இது சுசியோடதாச்சே. நீங்க இதுக்கு சொந்தக்காரங்களை எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒண்ணும் இல்ல. எங்களோட மகன் இங்க வந்தப்போ ஒரு பொண்ணுங்க அவன் கூட பழகிருக்கா. இது அவளுக்கு சொந்தமானதுதான். என்ன, டிராகன் லார்ட் இங்க வந்தப்ப சுசி அவரோட பழகி இருக்காளா? யோசிக்காதம்மா, இத கொஞ்சம் போட்டு காமி. உனக்கு இது பத்துச்சுன்னா நீ தான் இனிமே அரசி. யோசிக்காம போடு. அப்படியா? இருங்க, நான் போடுறேன். இல்ல வேண்டாமா, எங்க குடும்ப வழக்கப்படி மத்தவங்க முன்னாடி எல்லாம் இப்படி செருப்பை போட மாட்டோம். ஆமாமா. நாங்க வேணும்னா உள்ள போய் இந்த செருப்பை போட்டுட்டு வரோம். சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் வா போலாம். உன்னை ஒரு உதவாக்கறன்னு நினைச்சா டிராகன் லார்டுக்கே வளவரிச்சிருக்கியா? ஆனா நீ ரொம்ப பாவம். அவர் கூட சேர்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது என் காலுக்கு சரியா பொருந்தலம்மா. இந்த புடி, யோசிக்காம உன்னோட காலை பாதியா வெட்டி இதுக்குள்ள நுழைச்சிடு. அம்மா, வேற வழி இல்ல, நான் சொல்றது கேளு. இத மட்டும் நீ கால்ல போட்டுக்கிட்டேன்னா நீ பெரிய இடத்து மருமகள் ஆயிடுவ. அதுக்கப்புறம் உன்னோட அந்தஸ்து மொத்தமா மாறிடும். சரி, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். நான் இளவரசி ஆகணும். அதேதான். சீக்கிரம். பாத்துமா, பொறுமையா. மகா கடவுள்களே, இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க. எனக்கு இது சரியா இருக்கு. நான் தான் உங்க மருமக. டிராகன் அரச குடும்பம் வாழ்க. பேரரசே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது என்னோடது. என்ன